பூமியில் அமைதி உண்டாகி சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் குழப்பம் உண்டாக்காதீர்கள். அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை வழிபடுங்கள். நிச்சயமாக அல்லாஹுவின் அருள் நன்மை செய்வோருக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது. அவன்தான் தன்னுடைய அருள் மாறிக்கு முன் நற்செய்திகளை கொண்டு வருவோரை போல் குளிர்ந்த காற்றுகளை அனுப்பி வைக்கிறான். அவை கனத்த மேகங்களை சுமக்கலானதும் நாம் அவற்றை இறந்து கிடக்கும் வறண்ட பூமியின் பக்கம் ஓட்டிச் சென்று அதிலிருந்து மழையை பொழியச் செய்கின்றோம். பின்னர் அதை கொண்டு எல்லா விதமான கனிவகை விளைச்சல்களையும் வெளிப்படுத்துகின்றோம். இவ்வாறே நாம் இறந்தவர்களையும் எழுப்புவோம். எனவே இவற்றையெல்லாம் சிந்தித்து நீங்கள் நல்லுணர்வு பெறுவீர்களாக. ஒரே விதமான மழையை கொண்டே வளமான பூமி தன் இறைவன் கட்டளையை கொண்டு செழுமையாக பயிர் பச்சைகளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் கெட்ட கலர் நிலம் சொற்பமான விளைச்சலையே வெளிப்படுத்துகிறது. நன்றி செலுத்தும் மக்களுக்கு இவ்வாறே நாம் நம் வசனங்களை விவரிக்கிறோம். நிச்சயமாக நாம் நூகை அவருடைய கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தோம். அவர் தம் கூட்டத்தாரிடம், என் கூட்டத்தாரே, அல்லாஹுவையே வணங்குங்கள். உங்களுக்கு அவனன்றி வேறு நாயன் இல்லை. நிச்சயமாக நான் உங்களுக்கு வர இருக்கும் மகத்தான ஒரு நாளின் வேதனையை பற்றி நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார். அவருடைய கூட்டத்தாரில் உள்ள தலைவர்கள், மெய்யாகவே நாங்கள் உம்மை பகிரங்கமான வழிகேட்டில்தான் திடமாக நாங்கள் பார்க்கிறோம் என்று கூறினார்கள்.